சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 26வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. வாசவி கன்யகா உண்மையில் என்னுடைய தெய்வீக சகோதரி. அவளுடைய இரட்டை சகோதரனாக பிறந்த விருப்பாஷர் நந்தீஸ்வரனின் அம்சத்துடன் பிறந்தார். முன்பொரு காலத்தில் கல்லை உணவாக உண்ணும் சிலாத மகரிஷி இமயமலைக்கு சென்றார். அவர் ஹைமவதி மகாதேவியை தரிசனம் செய்து, அன்னையே, நீ மலையின் மகள். நான் கல்லை உண்பதால் ஒரு வழியில் நானும் மலையின் மகன்தான். தயவு செய்து உங்களுக்கு சகோதரனாக பிறக்கும் பாக்கியத்தை எனக்கு அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். ஸ்ரீ ஹைமவதி அதற்கு, மகரிஷி, நான் இந்த பிறவியில் பரமேஸ்வரனை மணந்து கொள்வேன். நீங்கள் எங்கள் வாகனமாக நந்தீஸ்வரனாக இருப்பீர்கள். கலியுகத்தில் நான் கன்யகா பரமேஸ்வரியாக பிறக்கும் போது நீங்கள் என் இரட்டை சகோதரனாக பிறப்பீர்கள். நான் இந்த கல்லின் மீது தவம் புரிந்தேன். அதை உங்களுக்கு பரிசாக அளிக்கிறேன். இந்த கல்லை ஜியேஷ்டா சைலத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இந்த கல் ஒரு குழியில் இடப்பட்டு அதன் மீது ஒரு கோட்டை கட்டப்பட வேண்டும். கலியுகத்தில் குசும சிரேஷ்டி என்கிற ஒரு நல்ல வைசியன் அந்த கோட்டையை நிர்மாணிப்பார். பின்னர் நானும் 102 கோத்திரங்களை சேர்ந்த தம்பதிகளும் தீயினுள் சென்று கைலாசத்தை மீண்டும் அடைவோம். கலியுகத்தின் முடிவு வரும்போது என் சகோதரன் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் கல்கியாக அவதரித்து தீய எண்ணங்கள் கொண்ட கோடிக்கணக்கானவர்களை வெட்டி சாய்த்து தர்மத்தை நிலைநாட்டுவார். ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் தன்னுடைய யதி உருவத்தை விடுத்து பத்மாவதி வெங்கடேஸ்வரராக வெளிப்படுவார். ஸ்ரீ பத்மாவதி சிங்கல நகரத்தில் பிறப்பாள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் சாம்பலா கிராமத்தில் பிறப்பார். கலியுகத்தின் முடிவில் அவர்களுடைய திருமணம் நடைபெறும். கல்கி பகவான் பிரகத்சில நகரத்திற்கு வரும்போது நான் கன்யகா பரமேஸ்வரியின் உருவத்திலும் என் இறைவன் நாகரேஸ்வரர் உருவத்திலும் கல்கி உருவத்தில் இருக்கும் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரை வரவேற்று சிறந்த மரியாதை செய்வோம். அன்பின் அடையாளமாக என் சகோதரருக்கு நான் ராக்கி அணிவிப்பேன். என் மீதுள்ள மிகுதியான அன்பினால் என் சகோதரர் எனக்கு தெய்வீக ஆபரணங்கள், வைரம், முத்து மற்றும் தெய்வீக ராஜ உடைகள் ஆகியவற்றை அளித்து அருமையான முறையில் நாகரேஸ்வரருடன் எனக்கு திருமணம் செய்து வைப்பார். எங்கள் தெய்வீக திருமணத்தை முன்பு என்னுடன் தீயில் நுழைந்த 102 கோத்திரக்காரர்களும் கண்டுகளிப்பார்கள். அடுத்து நாங்கள் புதுமண தம்பதியாக பீதிகாபுரத்திற்கு செல்வோம். கல்கியின் உருவத்தில் இருக்கும் இறைவன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தன்னுடைய முந்தைய அவதாரமான ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் உருவத்தில் எங்களுக்கு தரிசனமளிப்பார். என் அருமை சிலாதா, என்னுடைய திருமணம் நடைபெறும் போது கல்கி பகவானும் நீங்களும் சகோதரர்களாக என் திருமண வைபவத்தில் கலந்து கொள்வீர்கள். நீங்கள் அவ்வாறு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று ஹைமாவதி தேவி கூறினாள். என் குழந்தைகளை, இந்த துணை ராஜ்யத்தின் மேற்கு பக்கத்தில் கோஸ்தானி நதி ஒரு எல்லையாக இருந்து கொண்டு பிருகத்சில நகரத்தை தலைநகராக கொண்டதாகவும் இருக்கும். அந்தர்வேதி ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமம். தெற்கு பக்கத்தின் எல்லை கோதாவரி நதி கிழக்கு மற்றும் வடக்கு பக்கத்தின் எல்லைகள். குசும சிரேஷ்டியின் இல்லத்தில் மங்கள ஆரத்தி எடுக்கும் போது உபயோகப்படுத்தப்படும் உலோகத்தினால் ஆன ஒரு ஆரத்தி கரண்டி மற்றும் ஒரு கைமணி ஆகியவை இருந்தன. அவை இரண்டையும் சேர்த்தால் 16.5 வீஜத்திற்கு மேல் கனம் இருக்கும். பாஸ்கராச்சாரியாவின் வீட்டிலும் மங்கள ஆரத்தி எடுக்க பயன்படுத்தப்படும் உலோகத்திலான ஒரு ஆரத்தி கரண்டி மற்றும் ஒரு கைமணி இருந்தது. அவை இரண்டும் சேர்த்து 16.5 வீஜத்திற்கு மேல் கனம் இருக்கும். என்னுடைய மகா சமஸ்தானம் அமைக்கப்பட்ட பின்னர் இப்போது பாஸ்கராச்சாரியாவின் வீட்டில் இருக்கும் ஆரத்தி கரண்டி மற்றும் கைமணி பீதிகாபுரம் வந்தடைந்து என்னுடைய சிலைக்கு அருகில் இருக்கும் அத்தி மரத்தின் பல அடிகளுக்கு கீழ் பாதுகாக்கப்படும். அது அங்கு வந்தடைந்த நேரத்தில் என்னுடைய சரிதாமிர்தம் வெளிச்சத்திற்கு வரும். என் குழந்தைகளே, நாளை ஸ்ரீ வாசவி கன்யகாவின் பிறந்த நாள். மேலும் வெள்ளிக்கிழமை. சந்திர சிந்து வேதத்தின்படி மிகவும் புனிதமான நேரம். நீ இந்த குருக்கட்டாவை விட்டு உடனடியாக செல்ல வேண்டும்.
பஞ்சதேவ பர்வதம் என்கிற இடத்தில் வைக்கோலை கொண்டு ஒரு சிறிய வீடு கட்டுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஏற்பாடுகளும் செய்யப்படும். நாளை நான் அங்கு தர்பாரை நடத்துகிறேன். மாங்கல்ய பாக்கியம் கேட்டு வரும் பெண்கள் அங்கு விநியோகிக்கப்படும் மஞ்சள் கிழங்கை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மஞ்சள் கிழங்கை பெற்று பூஜை அறையில் வைக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். நாளை ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரியின் விரிவான கதையை விளக்குகிறேன். நாளை பஞ்சதேவ மலைக்கு வரும் என்னுடைய பக்தர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பல ஜென்மங்களில் செய்த புண்ணியங்கள் இருந்தால் மட்டுமே என் மூலம் ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரியின் கதையை கேட்க முடியும். இப்போது முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் தர்பார் நடத்துவேன். என்னுடைய சௌகரியத்திற்கு ஏற்றாற்போல் அது குரு கட்டாவிலோ அல்லது பஞ்சதேவ மலையிலோ வேறு எந்த இடத்திலோ இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தர்மங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். அது குரு கட்டாவிலோ அல்லது பஞ்சதேவ மலையிலோ நடைபெறும். வரும் காலங்களில் பல மாறுதல்கள் நடக்கப் போகிறது. வரும் நூற்றாண்டுகளில் இந்தியா மிலேச்சர்கள் மற்றும் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் இருக்கும். விதியின் வழி மிகவும் வினோதமானது. ஆன்மீக சக்தியின் மூலம் மட்டுமே இந்த கர்ம பூமி மற்றும் வேத பூமிக்கு விடுதலை கிடைக்கும். தத்தரை மறக்கவில்லை என்றால் தத்தர் மறக்க மாட்டார். மறதி இறப்பு போன்றது, நினைவு புது பிறவியளிக்கும் என்று கூறினார். வெற்றி வெற்றி. ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. இத்துடன் 26வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாத ராஜம் சரணம் பிரபத்தியே.